குட் ஈவினிங். வெயிட் வந்து நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? எவ்ரிவன்? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆக்சுவலி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு இந்துமதி மட்டும் அட்டென்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து டு டூ லிஸ்ட் ஆக்சுவலி நம்ம அன்னைக்கே முடிச்சாச்சு. அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்துட்டு போன கிளாஸ்ல சொல்லிட்டு பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் அதுல ரேண்டமா HTML எலமெண்ட்ஸ் மட்டும் தான் அன்னைக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். நான் இன்னும் ஜாவா ஸ்கிரிப்ட் சாரி ரியாக்ட் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அந்த பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர் ப்ராஜெக்ட் இதுதான். நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பாஸ்வேர்டை நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. அதான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் எய்ம். ஸோ அதுல என்னெல்லாம் இருக்கணும், அதோட லென்த் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, லென்த் வந்து என்ன எவ்வளவு டெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுல வந்துட்டு நான் வந்து இப்ப எனக்கு லோயர் கேஸ் இருக்கணுமா, இல்ல நம்பர்ஸ் இருக்கணுமா, இல்ல ஏதாவது இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஜென்ரேட் பண்ணும், பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஜென்ரேட் பண்ணோம்னா எனக்கு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கிளியர் பண்ணணும்னா கிளியர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆயிருக்கிற பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த்தை எனக்கு இங்க ரிப்பீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்ப நான் எல்லாத்தையுமே கொடுத்தாதான் ஸ்ட்ராங் வரும். அதர்வைஸ் எனக்கு வந்து மீடியம் தான் வரும். பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நான் சிம்பிள்ஸ், அப்பர் கேஸ், லோயர் கேஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணாதான் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கிடைக்கும், இல்ல வீக்கா தான் கிடைக்கும். நான் இந்த பாஸ்வேர்டு வச்சிருக்கேன்ல, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி வேற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப காப்பின்னு கொடுத்தோன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து எனக்கு காப்பி ஆகும். ஓகே, ஸோ என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்னா இதுதான். இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் நம்ம கோட்ல பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நாங்க என்னெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு நான் வந்துட்டு HTML இதை முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ HTML நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ HTML வந்துட்டு நான் வந்துட்டு ரேண்டமா ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு இந்த ஃபங்ஷன் வந்துட்டு ரேண்டம் ஃபங்ஷன் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம பண்ணோம். சரி, ஓகே, நான் அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல HTML எலமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும்னு தெரியல. இங்க நம்ம வந்துட்டு பேசிக்கா என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம், ஒரு இன்புட் டேக் யூஸ் பண்ணிருக்கோம், பட்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், செக் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், அப்புறம் இந்த ஃபில் பார் யூஸ் பண்ணிருக்கோம், அதுக்கு அடுத்து இங்க ஒரு பட்டன். இந்த HTML எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நார்மலா எழுதியிருக்கேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அந்த பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர் ஹெட்டிங், அப்புறம் அந்த இன்புட் டேக், அது கீழே காப்பி பட்டனுக்கு ஒரு காப்பி பட்டன், அண்ட் தென் நெக்ஸ்ட் அந்த லென்த் இன்க்ளூட் லோயர் கேஸ், அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அது எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணிருக்கேன். அப்புறம் அந்த ஸ்ட்ரென்த் மென்ஷன் பண்றதுக்கு ஒரு பார், ஃபில் பார் மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த ஸ்ட்ரென்த் ஃபில்ல வந்து நான் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கு நான் வந்து ஜஸ்ட் ரேண்டமா ஒரு ஒரு பார் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட கலர் வந்து எப்போ ஃபில் ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் எனக்கு என்ன ஆகும், கலர் எவ்வளவு ஃபில் ஆகுது அப்படிங்கிறது அது பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்கு. பட் நான் வந்து இதுக்கு வந்து இது மட்டும் கொடுத்துட்டேன், கலர் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். பட் அது எவ்வளவுக்குள்ள ஃபில் ஆகணும் அப்படிங்கறத நம்ம பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஜென்ரேட் கிளியர்னு ஒரு பட்டன் வச்சிருக்கேன். இது நீங்களே பண்ணிடுவீங்க. ஸோ ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இதை முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேனா, என்னெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன், லோயர் கேஸ், அப்பர் கேஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ், இதெல்லாம் நான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேனா. இப்போ இந்த எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் லோயர் கேஸ்ல என்னெல்லாம் இருக்கும், அப்பர் கேஸ்ல என்னெல்லாம் இருக்கும், நம்பர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள்குள்ள எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ நான் லோயர் கேஸ், அப்பர் கேஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த லோயர் கேஸ், அப்பர் கேஸ யூஸ் பண்ண போறேன். சோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அத அதுக்கு முன்னாடி இங்க நான் வந்துட்டு எல்லாத்தையுமே நீங்க வந்து எதுக்கெல்லாம் வேல்யூ எடுக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து யூஸ் ஸ்டேட்ல தான் டிக்ளேர் பண்ணுவீங்க. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு லென்த்தை வாங்குறேன், யூசர் கிட்ட இருந்து லென்த்தை தானே இன்புட்டா வாங்குறேன். சோ இந்த லென்த்தை இன்புட்டா வாங்குறேன். அப்புறம் லோயர் கேஸ், அப்பர் கேஸ், நம்பர், சிம்பிள்ஸ் சொல்லிட்டு இதெல்லாம் தான் இன்புட்டா வாங்குறேன். சோ அந்த இன்புட்டா வாங்குற எல்லாத்தையும் நான் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். லென்த், யூஸ் லோயர், யூஸ் அப்பர், யூஸ் சிம்பிள். இதுக்கு நான் அந்த லோயர் கேஸ், அப்பர் கேஸ்க்குலாம்
நேம் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, யூஸ் லோயர், யூஸ் அப்பர், யூஸ் சிம்பிள், யூஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அதுக்கு எல்லாத்துக்கும் நேம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாஸ்வேர்டு ஃபைனலா எனக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி தரும். ஓகே. ஸோ பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணி அதோட வேல்யூ தான் எதுல பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, இந்த இன்புட்ல எனக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால நான் பாஸ்வேர்டையும் அங்க வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே என்ன ஆகும், காப்பி அப்படின்னு அந்த ஒரு பட்டன் கொடுத்துருந்தேன்னா, சோ அந்த பட்டன்ல நான் காப்பின்னு குடுத்தா எனக்கு என்ன ஆகணும்? அது வந்து காப்பி ஆகணும். ஓகே. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், காப்பில வந்துட்டு ஒரு காப்பிய நான் வெறும்னா தான் ஒரு பட்டனா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அதுக்குள்ள நான் இன்னும் எதுவுமே ஃபில் பண்ணல. பட் நான் இனிமேல் தான் என்ன செய்வேன், ஃபில் பண்ணுவேன். சோ அந்த காப்பிக்கு வந்துட்டு நான் இங்க காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்ஸ் நமக்கு வந்துட்டு அது இனிஷியலா ஃபால்ஸ்ன்னு குடுத்து வச்சிருக்கோம். எப்ப அவங்க காப்பி பண்றாங்களோ, அப்போ வந்து அது வந்து ட்ரூவா மாறி, அந்த பாஸ்வேர்டோட வேல்யூ அதுல ஸ்டோர் ஆகும். அதுக்கு நம்ம கோடு வந்து எழுதுவோம். ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்? எனக்கு வந்து ஒரு என்னென்ன ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்டின்னா, இங்க வந்துட்டு ரேண்டமா பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணணும். அது ஒரு ஃபங்ஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னது அப்டின்னா, பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த்த கால்குலேட் பண்ணணும். அது ஒரு ஃபங்ஷன். அப்புறம் நான் எதையாவது காப்பி பண்ணேன் அப்டின்னா, அந்த பாஸ்வேர்ட் வந்து எனக்கு காப்பி ஆகணும். அப்ப இந்த 3 ஃபங்ஷன் எனக்கு அங்க நடக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்றதுக்கு ரேண்டமா தான் ஜெனரேட் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு லோயர் கேஸ், அப்பர் கேஸ், நம்பர்ஸ் அப்படின்னு நான் குடுக்குறேன் அப்படின்னா, இது லோயர் கேஸ்ல எவ்ளோ லோயர் கேஸ் இருக்கு. அப்படிதானே? நெறைய லோயர் கேஸ் லெட்டர்ஸ் நம்ம இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்பர் கேஸ்லயும் நெறைய டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்பர்ஸ் நெறைய இருக்கு. சிம்பிள்ஸும் நெறைய இருக்கு. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இதுல இருந்து ரேண்டமா ஜெனரேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஃபங்ஷன் வேணும். சோ அதுக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், கெட் ரேண்டம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த ஃபங்ஷனுக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்க பாஸ் பண்றேன். எந்த ஸ்ட்ரிங்க பாஸ் பண்றேன் அப்படின்னா, ஓகே. அது வந்துட்டு நம்ம யூஸ் அப்பர், யூஸ் லோயர்ல இருந்து அது ஸ்ட்ரிங் பாஸ் ஆகும். அது நம்ம நெக்ஸ்ட் தான் எழுதுவோம். ஓகே. அந்த ஸ்ட்ரிங்க பாஸ் பண்ணிடுறேன். அந்த ஸ்ட்ரிங்க அது என்ன ஸ்ட்ரிங் பாஸ் ஆகுங்கிறத நம்ம இதுக்கு அடுத்து தான் ஃபங்ஷன் எழுதுவோம். ஓகே. ரேண்டமா இப்ப நான் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பர் கேஸ், லோயர் கேஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, மொத்தமா தான் பாஸ் ஆகும். லைக் எல்லா லோயர் கேஸ், அப்பர் கேஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாமே மொத்தமா சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிங்கா அதுக்கு போகும். அதிலிருந்து அது குறிப்பிட்ட ஒரு இத மட்டும் ரேண்டமா எடுத்து அதுல இருந்து நமக்கு வந்து ஜெனரேட் பண்ணும். பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணும். அப்ப ரேண்டமா ஜெனரேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், math டாட் ஃப்ளோர், math டாட் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன். சரியா? இது வந்து இன்பில்ட் ஃபங்ஷன். இந்த இன்பில்ட் ஃபங்ஷனை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை எடுத்துட்டு அதுல இருந்து ரேண்டம் ஃபங்ஷன் math டாட் ரேண்டம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், ரேண்டமா ஃபங்ஷன் ஒரு பாஸ்வேர்டை ஜெனரேட் பண்றேன். அதுக்கு தான் இந்த கெட் ரேண்டம் ஃப்ரம் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன். சரி, ஓகே. சோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? முதல்ல இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்க பாஸ் பண்ணணும்ல. இது ரேண்டமா ஜெனரேட் ஆகணும்னா, நான் இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரிங்க பாஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரிங்க பாஸ் பண்றதுக்கு தான் இந்த ஜெனரேட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன். நான் இங்க கிளிக் பண்ண உடனே ஜெனரேட்ன்னு கிளிக் பண்ண உடனே எனக்கு ஜெனரேட் பாஸ்வேர்டுங்கிற ஃபங்ஷன் தான் கால் ஆகும். நம்ம அத வந்து கடைசியில நம்ம என்னென்ன கால் ஆகுமோ அத நம்ம வந்து லாஸ்ட்ல தான் எழுதுவோம். ஓகே. இப்போதைக்கு நான் இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜெனரேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த கேர் செட்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளை இனிஷியலா நான் எம்டியா தான் வச்சுக்கிறேன். எப்போ அந்த கேர் செட்டுக்குள்ள எனக்கு வேல்யூஸ் ஆட் ஆகும் அப்படின்னா, இப்ப நான் இது 2த்த மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லோயர் கேஸையும் சிம்பிள்ஸையும் மட்டும் சொல்லி செலக்ட் பண்ணிட்டேன்னா, லோயர் கேஸ்ல என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ, அதெல்லாம் அந்த கேர் செட்டுக்குள்ள போய் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் சிம்பிள்ஸும் போய் ஆட் ஆகும். சோ எனக்கு என்ன ஆகும், கேர் செட்டுக்குள்ள இப்ப நான் ஒரு வேளை யூஸ் லோயரை வந்து செக்டு குடுத்திருந்தேன் அப்படின்னா, செக் பாக்ஸ்ல டிக் பண்ணியிருந்தேன்னா, கேர் செட்டுக்குள்ள போய் லோயர் கேஸ் எல்லாம் ஆட் ஆகும். அடுத்து அப்பர் வந்துட்டு நான் வந்து செக்டுல குடுத்திருந்தேன் அப்படின்னா, எனக்கு கேர் செட்டுக்குள்ள அப்பர் போய் ஆட் ஆகும். இதே நியூஸ் நம்பருக்குள்ள நான் வந்து செக்டு குடுத்திருந்தேன்னா, எனக்கு கேர் செட்டுக்குள்ள நம்பர்ஸ் போய் ஆட் ஆகும். சிம்பிள்ஸ்க்கு நான் குடுத்திருந்தேன்னா, சிம்பிள்ஸ் போய் ஆட் ஆகும். சரி. இப்ப நான் 4த்தையுமே டிக் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். லோயர், அப்பர், நம்பர், சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே செக் பாக்ஸ்ல உள்ள எல்லா செக் பாக்ஸையுமே டிக் பண்ணிட்டேன்னா, இது 4த்துலயும் மொத்தமா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே மொத்தமா கேர் செட்டுக்குள்ள போயிடும். ஓகேவா? சோ கேர் செட்டுக்கு லிமிட் கிடையாது. எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் கேர் செட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணிரணும், ரேண்டமா பிக் பண்ணணும். ஓகேவா? ரேண்டமா பிக் பண்ணணும். அந்த பிக் பண்றது வந்துட்டு எனக்கு இங்க ஒரு லென்த் ஸ்பெசிஃபை பண்றாங்கல்ல, அதுக்குள்ள இருக்கணும்.
இப்ப 11 குடுத்தேன்னா, நான் ரேண்டமா பிக் பண்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே 11க்குள்ள தான் இருக்கணும். ஓகே. சோ 11க்குள்ள தான் இருக்கணும். சோ அந்த 11ங்கிற லென்த்தையும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். லென்த்த நீங்க கெட் பண்ணுவீங்க தெரியுமா? இங்க நம்ம ஆல்ரெடி லென்த்த டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இன்புட் ஃபீல்டுலேருந்து நம்ம என்ன பண்ணிருவோம் அப்டின்னா, லென்த்த மட்டும் கெட் பண்ணுவோம். ஓகே. பாஸ்வேர்டோட லென்த்த கெட் பண்ணுவோம். அந்த லென்த்துக்குள்ள உனக்கு வந்து ரேண்டமா இந்த லோயர், அப்பர் நம்பர்ஸ்லேருந்து ரேண்டமா ஏதாவது ஒண்ணு ஜெனரேட் பண்ணி, அந்த 12 லென்த்னா அந்த லென்த்ல உனக்கு பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆகும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், வைல் லூப் உள்ள என்ன பண்ணிக்கிறேன், பிக்ஸ் டாட் லென்த். ஓகே, பிக்ஸ் டாட் லென்த். சாரி, இது வர மாட்டேங்குது. ஓகே, பிக்ஸ் டாட் லென்த். சாரி, இதுக்கு முன்னாடி நம்ம பிக்ஸே டிக்ளேர் பண்ணல. சரி, ஓகே. கேர் செட்டுக்குள்ள நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எல்லா வேல்யூஸையும் நம்ம எது எதெல்லாம் செக் பண்ணிருக்காங்க, செக்டு இதுக்குள்ள டிக் பண்ணிருக்காங்களோ அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் கேர் செட்டுக்குள்ள நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கண்டிஷன் எழுதுறேன். ஒருவேளை அவங்க கேர் செட்ல எதையுமே டிக்ளேர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பாஸ்வேர்டு என்ன ஆகக்கூடாது, ஜென்ரேட்டே ஆகக்கூடாது. இஃப் நாட் ஆஃப் கேர் செட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு என்னது, செட் பாஸ்வேர்டு இங்க ஜெனரேட் ஆகுதுல்ல, இந்த பாஸ்வேர்டு நம்ம இங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம். பாஸ்வேர்டு, செட் பாஸ்வேர்டு. சோ ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும், செட் பாஸ்வேர்டுக்குள்ள தானே ஃபர்ஸ்ட் போய் ஸ்டோர் ஆகும். சோ செட் பாஸ்வேர்டு நமக்கு என்னது, எம்டியா தான் இருக்கும். ஒருவேளை அவங்க எதையுமே செலக்ட் பண்ணலன்னா அதை எம்டி ஆக்கி ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதான், அவ்வளவுதான். ஓகே. சோ கேர் செட்டுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்திருக்கோம். ஒருவேளை கேர் செட்ல அவங்க எதையுமே செலக்ட் பண்ணலன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா எம்டியா விட்டுருவோம். இல்ல அப்படின்னா கான்ஸ்ட் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. இது வந்துட்டு என்னன்னா ஒரு அரே மாதிரி ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? நம்ம இங்க ரேண்டமா தான் கேர் செட் என்ன பண்ணும், நார்மலா எல்லா எலமெண்ட்டையும் எடுத்துட்டு வரும். பட் பிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அரேயா ஸ்டோர் பண்ணும். ஓகே. ஒரு அரேக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த லோயரை டிக் பண்ணியிருந்தாங்கன்னா லோயரு, அப்பரு அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொன்னையா இன்சர்ட் பண்ண போறோம் பிக்ஸ்குள்ள. ஏன் நம்ம வந்துட்டு இங்கேயே ஆல்ரெடி கேர் செட்டுக்குள்ளேயே தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் தானே, லோயரு, யூஸ் லோயர். அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்குள்ள கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இங்க நான் கேர் செட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ணிருக்கிறது நார்மலான கேர் செட்ல வந்து கேரக்டரா தான் இருக்கும். அரேக்குள்ள இருந்தாதான் உங்களால என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் தனித்தனியா கெட் பண்ணி ரேண்டமா ஜெனரேட் பண்ண முடியும். சோ அதனால கேர் செட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கிறத எடுத்துட்டு வந்து அரேக்குள்ள ஸ்டோர் பண்றோம். அரேக்குள்ள நீங்க எப்படி நார்மலா உள்ள எழுத்துற முடியுமா, அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா புஷ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். புஷ்னா என்ன பண்ணும், ஒரு புது எலிமெண்ட்ட உள்ள அப்பெண்ட் பண்ணணும்னா புஷ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். பாப்னா ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட்ட ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பாப் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். இது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ அதனால நான் சொல்றேன். அது அப்போ வந்து நம்ம பாப் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் என்ன பண்றேன், பிக்ஸ் டாட் புஷ். பிக்ஸ்குள்ள எதை புஷ் பண்றேன், ஒருவேளை அவங்க லோயரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா புஷ்குள்ள நான் என்ன பண்ணுவேன்னா அந்த லோயர் எலமெண்ட்ஸ உள்ள போடுவேன். ஆனா நான் எப்படி ஜெனரேட் பண்ணுவேன், ரேண்டம் ஃப்ரம்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கா, ஃபங்க்ஷன் இருக்கா, அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் ரேண்டமா மாத்தி தான் நான் புஷ் பட்டனுக்குள்ளேயே நான் வந்து புஷ் பண்ணி பிக்ஸ்குள்ளேயே போடுவேன். அப்பதான் நமக்கு வந்து ரேண்டமா ஜெனரேட் ஆகும். இல்லைன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு எப்படி இன்சர்ட் ஆகும்னா வரிசையா ABCDEFGன்னு வரிசையா இன்சர்ட் ஆகும். அப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு எப்படி இருக்கும், ரொம்ப வீக்கா இருக்கும். ரேண்டமா ஜெனரேட் பண்ணாதான் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம், பிக்ஸ் டாட் புஷ் பண்றோம். புஷ் பண்ணி கெட் ரேண்டம் ஃப்ரம் லோயர். ஓகே. சோ லோயரை ரேண்டமா மாத்திட்டு அப்போ லோயருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே நமக்கு என்ன ஆகும், ஷஃபிள் ஆயிருக்கும்.
இப்ப நான் வரிசையா இங்க லோயர்ல எப்படி டிக்ளேர் பண்ணிருக்கேன்? ABCDEFG அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, லைனா வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். ஆனா, நான் இப்போ அதே லோயர இந்த கெட் ரேண்டம் ஃப்ரம் குள்ள அந்த ஃபங்ஷனுக்குள்ள அனுப்பிச்சேன் அப்படின்னா, அது என்ன பண்ணிரும்? அத ஷஃபிள் பண்ணிரும். ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா இருக்கிறத ஷஃபிள் பண்ணிரும். ஓகே. சோ அந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி நம்ம இங்க வந்துட்டு வாங்குறோம். ஓகே. ஷஃபிள் பண்ணியாச்சு. அடுத்து இதே மாரி நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லாத்தையுமே ஷஃபிள் பண்ண போறேன். எதெல்லாம் இருக்கு? யூஸ் அப்பரு. ஓகே. யூஸ் அப்பர். யூஸ் அப்பர்னா நமக்கு என்ன ஆகணும்? அப்பர் கேஸஸ் எல்லாத்தையும் இந்த கெட் ரேண்டம் ஃப்ரம் அந்த ஃபங்ஷனுக்குள்ள குடுத்து ஷஃபிள் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத நம்ம வந்துட்டு பிக்ஸ்குள்ள புஷ் பண்ணிருவோம். ஓகேவா? சோ அடுத்து என்ன இருக்கு? அப்பரு. அதுக்கப்புறம் வந்து சிம்பிள்ஸ். அப்படிதானே? சிம்பிள்ஸ் இல்ல நம்பர்ஸ். சோ நம்பர்ஸ்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்க வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அடுத்து யூஸ் லோயரு, யூஸ் நம்பர்ஸ், அப்புறம் யூஸ் சிம்பிள்ஸ். ஓகே. யூஸ் சிம்பிள்ஸ். அப்ப இங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிம்பிள்ஸ யூஸ் பண்ணுவோம். ம். ஓகே. சோ நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்ப என்ன பண்ணியாச்சு? புஷ் பண்ணி பிக்ஸ்குள்ள அனுப்பிச்சாச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, இப்ப எனக்கு பிக்ஸ்குள்ள அனுப்பிச்சாலும், ரேண்டமா ஷஃபிள் பண்ணாலும், லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருசா இருக்கும். ஆனா எனக்கு இங்க பாஸ்வேர்டோட லென்த் என்னதான் வேணும்? இப்ப 11 தான் வேணும் அப்படின்னா, அந்த 11க்குள்ள தேவையான எலமெண்ட்ட மட்டும், தேவையான கேரக்டர மட்டும் பிக் பண்ணி எனக்கு ஒரு பாஸ்வேர்ட ஜெனரேட் பண்ண போகுது. சோ அதுக்கு தான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அ ஒரு எலமெண்ட்ட கிரியேட் பண்ணி, அது ஒரு அரேவா கிரியேட் பண்ணி, அந்த அரேக்குள்ள ஷஃபிள் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்னோட லென்த்துக்கு ஏத்த மாதிரி நான் ரேண்டமா ஒரு பாஸ்வேர்ட ஜெனரேட் பண்ணணும். சோ அதுக்கு வைல் லூப் உள்ள பிக்ஸ் டாட் லென்த். பிக்ஸோட லென்த் இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, லெஸ் தென் நம்மளோட ஆக்சுவல் லென்த். இப்ப நான் 11 குடுத்தேன் அப்படின்னா, பாஸ்வேர்டோட லென்த் 11 குடுத்தேன்னா, ஃபைனலா எனக்கு கிரியேட் பண்ணி அது வர்ற அந்த பிக்ஸ் டாட் லென்த் எனக்கு 11 தான் இருக்கும். அப்படிதானே? அப்ப அதனால நம்ம வந்து 11 கேரக்டர்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட ஜெனரேட் பண்ணி குடுக்க முடியும். சோ அதனால லூப்புக்குள்ள எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு லெட்டரா நமக்கு வந்துட்டு ஆட் ஆகி இப்போ எனக்கு 11 லெட்டருக்கு மேல எனக்கு வந்து பாஸ்வேர்ட்ல ஆட் ஆகிட்டு அப்படின்னா, அப்ப எனக்கு இந்த லூப்ப விட்டு வெளியில வந்துரும். அந்த இப்ப 11 கேரக்டர் குடுத்துருக்காங்க லென்த் அப்படின்னா, அந்த 11 கேரக்டர் நம்மளுக்கு மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். சோ இப்போ பிக்ஸ் டாட் புஷ்ல நான் என்ன பண்ண போறேன்? கெட் ரேண்டம் ஃப்ரம் சார் செட். சோ சார் செட்ல உள்ளத நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, புஷ் பண்ணி ரேண்டமா ஜெனரேட் பண்ணி அத வந்து பிக்ஸுக்குள்ள புஷ் பண்றேன். ஓகேவா? சோ புஷ் பண்ணிட்டு ஓகே. புஷ் பண்ணி வச்சாச்சு. இப்ப புஷ் பண்ணி பிக்ஸ்குள்ள எனக்கு வந்துட்டு ரேண்டமா ஒரு கேரக்டர் இப்ப 11 கேரக்டர்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அத திருப்பியும் ஷஃபிள் பண்ணணும். ஓகேவா? ஜெனரேட் பாஸ்வேர்டுக்குள்ள நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஆ என்ன பண்ணணும்னா, கேர் செட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் அரேன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சு அதுக்குள்ள ஷஃபிள் பண்ணி லோயர் கேஸ், அப்பர் கேஸ் ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் அதோட லென்த் வந்துட்டு நம்மளோட பாஸ்வேர்டோட லென்த்த விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, கேர் செட்ல இருந்து எடுத்துட்டு வந்து அத ரேண்டமா மாத்தி அதுலேருந்து கேரக்டர்ஸ நம்ம பிக்ஸ்குள்ள புஷ் பண்ணியிருக்கோம். இப்போ பிக்ஸ்குள்ள இப்ப புஷ் பண்ணி 11 கேரக்டர்ல ஒரு பாஸ்வேர்ட் மாரி ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆயிட்டு வந்திருக்க பாஸ்வேர்ட திருப்பியும் ஷஃபிள் பண்றோம். அப்படி நெறைய டைம் ஷஃபிள் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு கரெக்ட்டான ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஓகேவா? சோ அதனால திருப்பி நான் அத ஷஃபிள் பண்றேன். எப்படி ஷஃபிள் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணி i இஸ் ஈக்குவல் டு ஆ அத வந்து டிக்ளேர் பண்ணணும்ல. சோ லெட் i இஸ் ஈக்குவல் டு நான் பிக்ஸ் டாட் லென்த் எடுத்துக்கிறேன். பிக்ஸ் டாட் லென்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். -1 -1
இது எதுக்கு இது எப்படி ஷஃபிள் ஆகும் தெரியுமா? ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இப்போ புஷ்ல வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஜெனரேட் ஆயிருக்குன்னா, இப்ப நான் இத வந்து ஷஃபிள் பண்ணும்போது, திருப்பி அத என்ன பண்ணும்னா, ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். 9s பேரன்தசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷஃபிளர் எடுத்திருக்கோம். ஓகே. சோ இதுதான் ரிவர்ஸோட கோடு. ஓகேவா? ரிவர்ஸோட கோடு உங்களுக்கு தெரியுமா? அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிக்ஸோட லென்த் 11னா 11ல இருந்து மாத்திட்டே வரணும். 11ல இருந்து என்ன பண்ணிக்கணும், ஐய வந்து குறைச்சிட்டே வரணும். குறைச்சிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ண போறோம். const j is equal to math.floor math.floorல ரேண்டமா தானே ஜெனரேட் பண்ணணும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், math.random ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்லாம் இல்ல. உங்களுக்கு லைட்டா கான்செப்ட் புரிஞ்சா போதும். ஓகே. இந்த எலமெண்ட் இங்க எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலே போதும். இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஷஃபிள் எப்படி பண்றேன்னு பாருங்க. பிக்ஸ் ஆஃப் I அண்ட் பிக்ஸ் ஆஃப் J அதோட பிளேசஸ ஜஸ்ட் மாத்திடுறேன். நான் ஏன் இங்க மாத்துறேன் அப்படின்னா, அப்பதான் அது என்ன ஆகும், ஷஃபிள் ஆகி பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த ஆல்ரெடி நான் வந்து பிக்ஸ் ஆஃப் I வச்சிருக்கேன். இப்ப எனக்கு ஒவ்வொரு டைம் எனக்கு என்ன பண்ணும்னா, இப்போ வந்து இதுதான் அதோட பிக்ஸுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூ. ஃபர்ஸ்ட் என்னது நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதோட லென்த் -1. அப்போ இந்த 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப 9ங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த ஃபார் லூப்குள்ள போகும். போயிட்டு அந்த 9ஓட பிளேஸ்ல நம்ம அதுக்கு அடுத்து வரப்போற I+1 இருக்குல்ல, நெக்ஸ்ட் வரப்போற 7 தூக்கி மாத்திடுறோம். லைக் அதுக்கு அடுத்து எஸ்ன்னு இருக்கா, எஸ் தூக்கி மாத்தி விட்டுறோம். அப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் அப்படி ஷஃபிள் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மொத்தமா எல்லாத்தையுமே ஷஃபிள் பண்றோம். j, fix of I. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரேண்டமா எல்லாத்தையும் ஜெனரேட் பண்ணிட்டு இந்த பிக்ஸ வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் செட் பாஸ்வேர்டுக்குள்ள நான் இங்க ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கேன், பிக்ஸ் வச்சு ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அந்த பாஸ்வேர்டை ஜஸ்ட் நான் வந்து ஆட் பண்ண போறேன். இது எல்லாமே ஜெனரேட் பாஸ்வேர்டுங்கிற அந்த லூப்புக்குள்ள தான் இருக்கணும். ஓகே. நான் லாஸ்டா இப்போ நான் வந்து பாஸ்வேர்டை செட் பண்ண போறேன். செட் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டுல பிக்ஸ்ல ஸ்லைஸ் பண்ணி 0, லென்த். இப்ப எனக்கு பிக்ஸ்ல நிறைய இருக்கு அப்படின்னா அதுல இருந்து எனக்கு ஸ்லைஸ் பண்ணி 0, லென்த் டாட் நம்ம ஆல்ரெடி அந்த லென்த் குறையிற வரைக்கும் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் நமக்கு வந்துட்டு லென்த் கூடவோ இதோ இருந்துடக்கூடாது இல்ல. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், திருப்பியுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ அப்ப இந்த ஸ்லைஸ் ஆபரேஷன் என்ன ஆகும், இப்ப எனக்கு இங்க வந்து 14 எலிமெண்ட் இருக்கு. இப்ப நான் லென்த் 9 கொடுத்திருந்தேன்னா 0ல இருந்து 9 வரைக்கும் உள்ள எலிமெண்ட்டை மட்டும் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரிதான் இங்க நடக்குது. ஓகேவா? சோ அந்த இப்ப நான் 11ன்னு கொடுத்தேன்னா 0ல இருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், அது எல்லாத்தையும் எதை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இங்க ஏதாவது கமா வச்சு ஜாயின் பண்ணிருக்காங்களா, இல்ல எதுக்குமே ஸ்பேஸே இல்லாம அப்படி கண்டினியூஸா கொடுத்துருக்காங்க. சோ அதனால ஜாயின் மெத்தட் வந்து கண்டிப்பா எழுதுவாங்க.
சோ இல்லைனாட்டி டிஃபால்ட்டான ஜாயின் மெத்தட் வச்சு வந்துரும். சோ அதனால நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா, எம்ப்டியா குடுத்துக்கிறேன். ஓகே. சோ அப்ப எனக்கு இங்க காமாவோ, ஃபுல் ஸ்டாப்போ அது எதுவுமே வராது. நெக்ஸ்ட் வந்துட்டு ம். செட் காப்பில வந்து இனிஷியலா நான் இங்க வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு குடுத்துருந்தேன்ல. சோ அத இப்போதைக்கு ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபைனலி எனக்கு இப்ப பாஸ்வேர்ட ஜெனரேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து என்னோட வேலை என்னது? காப்பீட யூஸ் பண்றது. அதான் எனக்கு வந்து வேலை. சோ அந்த காப்பீடுக்கு நான் ஒரு ஃபங்ஷன் எழுதணும். அந்த ஃபங்ஷன் நான் என்னன்னு வச்சுக்கலாம் அப்டின்னா, ஒரு ஆரோ ஃபங்ஷனா எழுதுறேன். காப்பி டூ கிளிப்போர்ட். இப்ப நான் இந்த இடத்துல பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம், காப்பின்னு குடுத்தேன்னா, எனக்கு அந்த பாஸ்வேர்ட் அப்படியே காப்பி ஆகி, நான் ஏதாவது நோட்பேட்லயோ எதுல போட்டாலும் எனக்கு என்ன ஆகணும்? அப்படியே காப்பி ஆகி பிரிண்ட் ஆகணும். சோ அதுக்கு எனக்கு என்ன பண்றேன்? காப்பி டூ கிளிப்போர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் எழுதிக்கிறேன். அத நான் வந்துட்டு ஆரோ ஃபங்ஷன்ல குடுத்துக்கிறேன். ஓகே. இதுவும் வந்துட்டு ஆக்சுவலி இதுக்குள்ள தான் இருக்கணும். ஜெனரேட் பாஸ்வேர்டு அந்த அந்த பாரான்தீசிஸ்குள்ள தான் இருக்கணும். ஓகேவா? சோ நான் ஜெனரேட் பாஸ்வேர்டுங்கிற பாரான்தீசிஸ்குள்ளேயே இதையும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சோ அந்த நீங்க வந்து ஒரு ஃபங்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்ஷன் யூஸ் பண்ண முடியாதனால, நீங்க கண்டிப்பா ஆரோ ஃபங்ஷன் தான் இங்க யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. சோ காப்பி டூ கிளிப்போர்டுங்கிறது தான் என்னோட ஃபங்ஷனோட நேமு. சோ இது எப்படின்னா அசின்க்ரோனஸ் மெத்தட். சோ என்ன நடந்தாலும் நடக்கலனாட்டி இது என்ன பண்ணிரும், அதோட வேலைய அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். சோ நான் அதனால தான் அசின்க்ரோனஸ்ல இத நான் வந்துட்டு குடுத்துருக்கேன். ஓகே. சோ பாஸ்வேர்ட் வந்து ஜெனரேட் ஆன உடனே அத காப்பி பண்ணி குடுத்துரும். ஓகேவா? யாருக்காண்டி எதுக்காண்டி வெயிட் பண்ணாது. சோ அதான் அந்த அசின்க்ரோனஸ் ஃபங்ஷன்ல இது பண்ணியிருக்கோம். ஒருவேளை இன்னும் பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆகாமலேயே சும்மா பிளெயினா சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த மாரி பிளெயினா இருக்கும். இந்த மாரி பிளெயினா இருக்கிறத போய் நான் காப்பி பண்ணேன் அப்டின்னா, எனக்கு எதுவுமே காப்பி ஆகாதுல்ல. சோ அத ஸ்பெசிஃபை பண்றதுக்காண்டி இஃப் நாட் பாஸ்வேர்டா இருந்துச்சுன்னா, ரிட்டர்ன் நத்திங் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஓகே. இல்ல அப்டின்னா, ட்ரை கேட்ச் வச்சு எழுதுறோம். எனி எரர் ஹேண்ட்லிங்காண்டி. இல்ல அப்டின்னா, நம்ம வந்துட்டு ஆ கிளிப்போர்டுக்கு நேவிகேட் பண்ணி கொண்டு போணும். இப்ப நான் ஒரு விஷயத்த காப்பி பண்றேன் அப்டின்னா, நமக்கு என்ன இருக்கும்னா, காப்பி டூ கிளிப்போர்ட் அப்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இப்ப நான் காப்பி பண்ணிட்டேன் அப்டின்னா, இங்க வந்துட்டு ஏதாவது ஒண்ணுல நான் பிளேஸ் பண்றேன். இப்ப நான் இந்த இதுலயே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்றேன் அப்டின்னா, என்னோட கிளிப்போர்ட்ல அது காப்பி ஆன போய் தான் இங்க வந்து பேஸ்ட் பண்ண முடியும். அப்போ அதுக்கு நான் வந்து நேவிகேட் பண்ணி கொண்டு போணும். இது எல்லாமே பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ். அவைட் டாட் நேவிகேட்டர் டாட் கிளிப்போர்ட். சோ இதுதான் வந்துட்டு என்னோட ஃபங்ஷன் டூ காப்பி டூ கிளிப்போர்ட். அவைட் பக்கத்துல டாட் வராது. ஸ்பேஸ் தான் வரும். சோ அவைட் நேவிகேட்டர் டாட் எதுக்குள்ள எனக்கு நேவிகேட் கொண்டுட்டு போணும்? கிளிப்போர்டுக்குள்ள ரைட் த டெக்ஸ்ட். என்ன டெக்ஸ்ட்ட ரைட் பண்ணணும் அப்டின்னா, நம்மளோட பாஸ்வேர்டோட டெக்ஸ்ட்ட ரைட் பண்ணணும். கிளிப்போர்ட்ல காப்பி பண்ணத நம்ம வந்துட்டு எதுலனாலும் பிளேஸ் பண்றோம்ல. சோ அப்போ எனக்கு கிளிப்போர்டுக்கு வந்து நேவிகேட் பண்ணி கொண்டு போயிட்டு, அதுல என்ன டெக்ஸ்ட் எழுதணும் அப்டின்னா, பாஸ்வேர்ட் நான் இங்க இருந்து கால்குலேட் பண்ணியிருக்க பாஸ்வேர்டோட டெக்ஸ்ட்ட அதுல எழுதணும் அப்டின்னு குடுத்துருக்கேன். சோ அதுக்கப்புறம் நம்ம செட் காப்பீட வந்துட்டு இனிஷியலா ஃபால்ஸ்ன்னு வச்சிருக்கோம்ல. இப்போ நான் அத வந்துட்டு ட்ரூன்னு மாத்தப் போறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம காப்பி பண்ணிட்டோம். அப்ப இத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரூன்னு மாத்திக்கிறேன். சோ நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, இது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் நடக்கணும் அப்டிங்கிறதுக்காண்டி நான் செட் டைம் மோட் இங்க குடுத்துக்கிறேன். இது குடுக்கலனாட்டி ஒண்ணும் இல்ல. பட் நம்ம இத குடுக்கணும். சோ செட் காப்பி ஒருவேள அவங்க குடுக்கல அப்டின்னா, எனக்கு செட் காப்பி வந்து ஃபால்ஸாவே இருக்கும். ம். இங்க தேவையில்லாம இதெல்லாம் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். செட் டைம் மோட் குடுத்துட்டு ஒரு ஃபங்ஷன் எழுதிக்கோங்க. ஃபங்ஷன்ல வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு வந்து ஆரோ ஃபங்ஷன் தான் வரும்.
ஸோ செட் காப்பீடு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இங்க ஃபால்ஸ் கொடுத்து 1800 கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கேட்ச்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், எரர் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு தான் கேட்ச் யூஸ் பண்ணுவோம் இப்படிதானே. ஸோ இங்க என்ன எரர் இருக்கலாம் அப்படின்னா மேபி காப்பி வந்துட்டு ஆகாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எரர் வந்துட்டு நம்ம கேட்ச்ல வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ கேட்ச்ல வந்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட வச்சு கால் பண்ணிட்டு நான் அலர்ட் மெசேஜ்ல காப்பீடு ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இன்கேஸ் எனி எரர்ஸ் வந்துச்சுன்னா மட்டும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம பாஸ்வேர்டை செட் பண்ணியாச்சு. அதை வந்து கிளிப் போர்ட்ல காப்பியும் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கு. அது என்னன்னா நம்மளோட பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்றது. அதான் மெயினான ஃபங்க்ஷன். ஸோ ஸ்ட்ரென்த் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஸ்கோர் கால்குலேட் பண்ணணும். நம்மளோட இதுல நம்ம எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணது அந்த மாதிரி ஸ்டேட்ல மட்டும்தான் எனக்கு என்ன ஆச்சு, என்னோட பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கு, ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல அப்படின்னா என்னோட பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, கம்மியா தான் இருக்கு. சோ அப்போ என்னோட பாஸ்வேர்டை பொறுத்து என்னோட ஸ்டேட் வந்துட்டு மாறணும். அந்த ஸ்டேட் மாறுறது எதுல மாறும் அப்படின்னா நான் அந்த ஒரு இது வச்சிருக்கேன்ல, ஒரு பார் மாதிரி, அந்த பார்ல ஃபில் ஆகுறது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நான் இங்க அந்த பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த்துக்காண்டி மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஓகே. அதுக்கு வந்துட்டு நான் ஃபங்க்ஷன் வந்து பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சோ அதுல ஸ்கோரை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்ப 4த்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்கோர் வந்து எனக்கு வந்து ஒரு 90 அப்படின்னு வச்சிருந்தேன்னா எப்பெல்லாம் ஸ்கோர் 90யா இருக்குதோ அப்பெல்லாம் அதோட வித்தை ஃபுல்லா 100% கவர் பண்ணணும். அந்த மாதிரி நான் எழுத போறேன். ஓகே. சோ வந்து முதல்ல வந்து ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாஸ்வேர்டோட லென்த்தை செக் பண்றேன். லென்த் வந்து அட்லீஸ்ட் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 8 இருந்தா மட்டும்தான் எனக்கு ஸ்கோர் வந்துட்டு ஏறும். நான் ஒவ்வொரு கண்டிஷன் இங்க கொடுக்க போறேன். அந்த கண்டிஷனுக்குள்ள மேட்ச் ஆனா மட்டும்தான் எனக்கு ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்ப பாஸ்வேர்டோட லென்த்தை நான் 4ஆ கொடுத்தேன்னா ஈஸியா எல்லாரும் மாறி மாறி போட்டு மாத்தி மாத்தி போட்டு கெஸ் பண்ணிடலாம். அப்ப நான் என்ன பண்ணக்கூடாது, பாஸ்வேர்டோட லென்த் கொஞ்சமாச்சும் குறைஞ்சபட்சம் 8 விட அதிகமா இருக்கணும். அப்புறம் அதோட ஸ்கோரை வந்துட்டு எப்பெல்லாம் அது 8 விட அதிகமா இருக்குதோ அப்ப அதோட ஸ்கோரை வந்து நான் 1ஆ மாத்திக்கிறேன். ஓகே. இதே மாதிரி பாஸ்வேர்டோட லென்த் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 12ஆ இருந்தாலும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கோரை வந்து பிளஸ் ஈக்குவல் டு 1ஆ மாத்திக்கிறேன். இது கூட தேவையில்ல. நம்ம 8 விட கிரேட்டர் than இருந்தாலே பாஸ்வேர்ட் லென்த் மாத்திருவோம்ல. சோ அப்ப இது இந்த லைன் தேவையில்ல. சோ நம்ம இப்ப என்ன பண்றோம், நெக்ஸ்ட் வந்து சிம்பிள்ஸ். ஒருவேளை சிம்பிள்ஸ இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்ப ஸ்கோர் ஏறும். அப்போ ஆல்பபெட்ஸை இன்க்ளூட் பண்ணிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் ஏறும். நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம். அந்த சிம்பிள்ஸ் இன்சர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் ஏறும். சோ ஒவ்வொன்னையும் நான் இன்சர்ட் பண்ணதான் எனக்கு ஸ்கோர் ஏறும். ஓகே. சோ இப்போ ஒருவேளை அவங்க வந்து எதை செக்டா கொடுத்திருந்தாங்கன்னா லைக் இந்த ஏ டு ஜெட் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்டை பாஸ் பண்ணணும். ஓகேவா. நம்ம கால்குலேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்க பாஸ்வேர்டை இதுக்கு பாஸ் பண்றோம். அதோட லென்த்தை கால்குலேட் பண்ணுது. அப்புறம் அதுல இந்த கேரக்டர்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்றோம். இது வந்துட்டு இப்படிதான் வந்து நம்ம கேரக்டரை கொடுக்கணும். ஓகேவா. நீங்க நார்மலா மத்த இதுல கொடுக்குற மாதிரி ஏ டு இசட் ஈக்குவல் டு இதா இருக்குதா, அந்த பாஸ்வேர்டுக்கு ஈக்குவல் டுவா இருக்குதா, கேரக்டருக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா இப்படி அது கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஒரு பேக் ஸ்லாஷ் இங்க ஒரு பேக் ஸ்லாஷ் அதுக்குள்ளதான் என்ன எலமெண்ட். இப்ப ஸ்மால் லெட்டர் ஏ டு ஜெட் வரைக்கும் இருந்துருந்துச்சு, அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், பாஸ்வேர்ட்ல டெஸ்ட் பண்றோம் ஏதாவது ஸ்மால் லெட்டர் இன்க்ளூட் ஆயிருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றோம். சோ இன்க்ளூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஸ்கோர் வந்துட்டு பிளஸ் ஈக்குவல் டு 1. அப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி நான் கேப்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் அந்த பாஸ்வேர்டுக்குள்ள இருக்குதா அப்படின்னு செக் பண்ண போறேன். ஸ்மால் ஏஇசட் தவிர வேற கேபிட்டல் ஏஇசட்டும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவேன். அப்புறம் நம்பர்ஸ் இருக்குதா, அப்போ 0 to 9க்குள்ள ஏதாவது நம்பர் இருக்குதா. நெக்ஸ்ட் சிம்பிள்ஸ்ல சிம்பிள்ஸ் என்னெல்லாம் நம்ம இங்க கொடுத்திருக்கோம் அங்க கொடுத்திருந்த சிம்பிள்ஸ போட மாட்டோம். இங்க நம்ம வந்து இப்படிதான் சிம்பிள்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுவோம்.
சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த கேரக்டரோ இல்ல நம்பர்ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணிருந்தாங்கன்னா பாஸ்வேர்ட்ல, அப்ப நம்ம ஸ்கோரை மட்டும் ஒன்னா இன்க்ரீஸ் பண்றோம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்கோருக்கு ஏத்த மாதிரி நம்ம பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த் வீக்கா இல்ல ஸ்ட்ராங்கா இல்ல மீடியமா அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறோம். இப்போ ஒருவேளை நம்மளோட பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த் ஸ்கோர் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பாஸ்வேர்டு என்னது? ரொம்ப வீக்கான பாஸ்வேர்டு அப்படிதானே? அப்ப ரிட்டர்ன்ல என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, ஒருவேளை பாஸ்வேர்டோட லென்த் ஸ்கோர் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ 2 விஷயத்த மட்டும் தான் அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒண்ணு லோயர் கேஸ், அப்பர் கேஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பாஸ்வேர்டோட ஸ்கோர் வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். அப்போ அது 2 இருந்துச்சு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா, லேபிள்ல வந்து நம்ம என்ன பாஸ் பண்றோம் அப்படின்னா, வெரி வீக். இப்ப பாஸ்வேர்ட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பாஸ் பண்றோம். அத பாஸ் பண்றதோட மட்டும் இல்லாம, அதுக்கு ஏத்த பெர்சன்டேஜையும் பாஸ் பண்றோம். பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு குடுத்து பாஸ் பண்றோம் அப்படின்னா 15. ஓகே. 15 அப்படின்னா பெர்சன்டேஜ் 15%. இது எதுக்கு அப்படின்னா, நீங்க அந்த ஃபீல்ட் டிக்ளேர் பண்ணீங்க தானே, இங்க HTML நம்ம ஃபீல்ட் டிக்ளேர் பண்ணோம்ல, அதுல வித் வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஓகேவா? வித் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிதானே? பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்கா இருந்தா கொஞ்சம் தான் வித் ஆக்கிபை பண்ணுது. பாஸ்வேர்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா ஃபுல்லா ஆக்கிபை பண்ணும். வீக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தான் ஆக்கிபை பண்ணும். இப்ப நான் இங்க போயிட்டு 2 இத மட்டும் செலக்ட் பண்ணி ஜெனரேட் பண்ண சொன்னேன்னா, எனக்கு கொஞ்சம் மீடியமா தான் இது பண்ணுது. இப்ப இதே ஒரு இத மட்டும் நான் செலக்ட் பண்ண சொன்னேன்னா, எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. அதோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு மாறிட்டே இருக்கு. வித் எவ்வளவு தூரம் கவர் பண்றதுங்கிறது மாறிட்டே இருக்கு. சோ அப்ப பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த்த பொறுத்து தான் அது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய பெர்சன்டேஜ் தான் இங்க வித்தா இருக்கு. சோ அப்ப எனக்கு கண்டிப்பா ஒரு பெர்சன்டேஜ் நான் ஸ்கோர கால்குலேட் பண்ணிட்டு, அது வீக்கா, ஸ்ட்ராங்கா அப்படின்னு பார்த்துட்டு, அது வீக்கா இருந்தா அதுக்கேத்த மாரி ஒரு பெர்சன்டேஜ் நான் அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணா தான் எனக்கு ஒழுங்கா எக்ஸிக்யூட் ஆகும். சோ அதனால நான் இங்க 15% பாஸ் பண்ணியிருக்கேன். அப்ப எவ்வளவுக்குள்ள ஃபில் ஆகும்? அந்த பார்ல அதோட 15% மட்டும் ஃபில் ஆகும். அப்ப அது வீக்கான பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதே மாரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 4 இத எழுதிக்கிறேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருந்தா இப்படி. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருந்துச்சு அப்படின்னா வீக். அவ்வளவுதான். ரொம்ப வீக்ன்னு சொல்ல முடியாது. வீக். அப்ப இப்போ வந்து எனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் எனக்கு வித் கவர் ஆனா போதும்? ஒரு 35% கவர் ஆனா போதும். அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா 4. 4 இருக்கணும். சாரி, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்ல. ஈக்குவல் டு. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னா திருப்பி அதுக்கு தானே போகும். தப்பு தப்பு. ஓகே. ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம்? 3 இருந்துச்சுன்னா வீக்கு, 4 இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, இல்ல மீடியமு, அடுத்து 5 இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட். ஓகேவா? இப்ப வீக்கு, அடுத்து வந்துட்டு மீடியம். 4 இருந்துச்சுன்னா மீடியம். இந்த லேபிள்ல பாஸ் பண்ற வேர்ட் தான் நமக்கு என்ன ஆக போகுது? சைடுல வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே. சோ இதுதான் நம்ம இங்க லேபிளையும், அது எவ்வளவு பெர்சன்டேஜ்ல ஃபில் ஆகணுங்கிறதையும் இந்த இந்த அவுட்புட்ல ஸ்கோர கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணிருப்போம். ரொம்ப வீக்கா இருக்கும். அப்புறம் வந்து மீடியமா இருக்கும். ரொம்ப கேரக்டர்ஸ் 4 இது 5 இது இன்க்ளூட் பண்றப்போ, அப்ப அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஒரு 85% நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். 85% ஸ்ட்ராங் தான். சோ இல்ல, இது எந்த ஸ்கோருமே இல்ல, அது வேற இத விட அதிகமா இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அப்ப அது ரிட்டர்ன் பண்ணும்போது ரொம்ப வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிட்டர்ன் பண்ணும். லேபிள் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஓகே. சோ அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட்னா அப்ப பெர்சன்டேஜ் எவ்வளவு ஃபில் ஆயிருக்கணும்? அதோட பெர்சன்டேஜ் வந்து 100% ஃபில் ஆயிருக்கணும். ஓகே. சோ அததான் இங்க கொடுத்திருக்கோம். சோ இப்ப ஃபைனலா நம்ம ஸ்கோரையும் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸ்டோர கால்குலேட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த HTML-ல
நான் எல்லா ஃபங்ஷனையும் கால் பண்ணல. இப்ப நான் ஜஸ்ட் வெறும்னா கிரியேட் தான் பண்ணி வச்சிருக்கேன். எந்த இடத்துல நான் எந்த ஃபங்ஷன் இப்ப ஜெனரேட் பண்ணணும்னா எனக்கு ஜெனரேட் ஃபங்ஷன் கால் பண்ணணும்ல. ஜெனரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் ஜெனரேட் பாஸ்வேர்டுங்கிற ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி வச்சோம்ல. சோ அத கால் பண்ண போறோம். சோ அதுக்கு நம்ம வரிசையா இப்ப எழுதிக்கிறோம். சோ நான் ஒன்ஸ் அகைன் நம்ம என்னென்ன ஃபங்ஷன் பண்றோம்ங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரேண்டமா HTML எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு, அதுல இப்போ லோயர் கேஸ், அப்பர் கேஸ் எதை இன்க்ளூட் பண்றாங்களோ அத வச்சு பாஸ்வேர்ட ஜெனரேட் பண்ணணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, லோயர் கேஸ் என்னது, அப்பர் கேஸ் என்னது, நம்பர்ஸ் என்னது, சிம்பிள்ஸ் என்னதுன்னு எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டேன். டிக்ளேர் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து என் பாஸ்வேர்ட்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன், ஜெனரேட் பாஸ்வேர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிட்டேன். சோ இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் நீங்க இங்க வந்துட்டு கூப் ஸ்டேட்ல டிக்ளேர் பண்ணிக்கணும். சோ ஜெனரேட் பாஸ்வேர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ எதெல்லாம் செக்டா குடுத்திருக்காங்களோ, டிக் பண்ணிருக்காங்களோ, அதோட கேரக்டர் லோயர் கேஸ், அப்பர் கேஸ் எல்லாத்தையும் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது வந்து எம்ப்டியா இருந்துச்சுன்னா செட் பாஸ்வேர்டும் எம்ப்டியா தான் இருக்கும். பிக்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு அரேவா கிரியேட் பண்ணி, அந்த அரேக்குள்ள லோயர், அப்பர், நம்பர்ன்னு சொல்லிட்டு ரேண்டமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஃபங்ஷன்ஸ கால் பண்ணி, அந்த ஃபங்ஷன்ஸ வந்துட்டு அந்த ஃபங்ஷன்ஸ்குள்ள இந்த லோயரையோ, அப்பரையோ குடுத்து நம்ம ரேண்டமா நம்பர்ஸ ஜெனரேட் பண்ணிட்டோம். நம்மளோட பிக்ஸோட லென்த் எப்படி இருக்கணும்? நம்மளோட லென்த் நம்ம 11ன்னு குடுத்தாங்கன்னா, அந்த கேரக்டர் லென்த் 11 விட லெஸ் தெனா தான் இருக்கும். சோ அந்த 11 விட லெஸ் தெனா இருக்கணும். அதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டையும் புஷ் பண்றேன். ரேண்டமா புஷ் பண்ணி அதோட ரேண்டமான நம்பர புஷ் பண்ணி பிக்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுடுறேன். இப்ப பிக்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணத அகைன் ஷஃபிள் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கோட். ஓகேவா? ஷஃபிள் பண்றதுக்கு இந்த கோட். ஃபைனலா ஷஃபிள் பண்ணி பிக்ஸ்குள்ள எனக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த பாஸ்வேர்ட நான் செட் பாஸ்வேர்டுக்குள்ள ஸ்லைஸ் பண்ணி எழுதுறேன். அதுவே நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இங்க லூப்லலாம் வந்துட்டு லென்த்துக்குலாம் வந்து கண்டிஷன் குடுத்துருக்கிறதுனால, 11 டிக்ளேர் பண்ணா 11ல தான் பிக்ஸ வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அந்த இது வந்து ஸ்லைஸ் பண்ற மாரி இருக்கா? ஒருவேள ஒரு 13 கேரக்டரோ, 14 கேரக்டரோ இருந்துச்சு அப்படின்னா, 0ல இருந்து லென்த் இப்ப 11 குடுத்தோம்னா, 11 வரைக்கும் உள்ள எலிமெண்ட்ஸ மட்டும் ஸ்லைஸ் பண்ணி, அத செட் பாஸ்வேர்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்துட்டு காப்பீட இப்போதைக்கு ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், காப்பி டூ கிளிப்போர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் எழுதிக்கிறேன். ஒன்ஸ் பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் கிளிப்போர்டுக்குள்ள நேவிகேட் பண்ணி நமக்கு இங்க ஜெனரேட் ஆயிருக்கும்ல ஒரு பாஸ்வேர்ட். அந்த பாஸ்வேர்ட தூக்கி நம்ம என்ன பண்றோம், ரைட் பண்றோம். ரைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும், நம்மளோட கிளிப்போர்ட்ல காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கு அப்புறம் நம்ம செட் காப்பிய வந்து ட்ரூ அப்படின்னு குடுக்கணும். ஓகே. ட்ரூன்னு குடுத்துட்டு, சோ குறிப்பிட்ட டைமுக்கு தான் அது வந்து செட் காப்பிடா இருக்கும். அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஓகே. இன்கேஸ் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா காப்பி ஃபெயில்டுன்னு வரும். அடுத்து பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப ஃபைனலி பாஸ்வேர்ட்லாம் ஜெனரேட் பண்ணியாச்சு. அத கெட் ரேண்டம் ஃபங்ஷனுக்குள்ள உள்ள வந்து குடுத்து, ரேண்டமா நம்ம ஜெனரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாஸ்வேர்டோட லென்த்த கால்குலேட் லென்த் இல்ல ஸ்ட்ரென்த்த கால்குலேட் பண்ண போறோம். சோ அதுக்கு நான் ஸ்கோர 0ன்னு குடுத்துட்டு, ஒருவேள அவங்க வந்துட்டு செக் பாக்ஸ்ல வந்து லோயரு, அப்பரு எல்லாத்தையுமே குடுத்திருந்தாங்க அப்படின்னா, நம்மளோட ஜெனரேட் ஆயிட்டு வந்திருக்கும்ல ஒரு பாஸ்வேர்ட். அதுல லோயர், அப்பர் எல்லாம் இருந்துச்சா அப்படின்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா ஸ்கோர வந்து 1ஆ இன்கிரீஸ் பண்றோம். ஓகே. ஒவ்வொன்னா இன்கிரீஸ் பண்ணினதுக்கு அப்புறம் செக் பண்றோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 2 ஆச்சுன்னா ஓவரால் ஸ்கோர் பெர்சன்டேஜ் 15. அப்ப 15% தான் அங்க ஃபில் ஆகும். அது மாரி 3, 4, 5ன்னு சொல்லிட்டு அப் டூ நம்ம வந்து 5 வரைக்கும் எழுதிக்கிறோம். இது வந்துட்டு இது எதுவுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து 100% ஃபில் பண்ணிக்கணும். ஓகே. இப்ப ஃபைனலா என்ன வொர்க் இருக்குன்னா, நமக்கு HTML-ல எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு ஃபங்ஷன்ஸ் தேவையோ, அந்த இடத்துலலாம் நம்ம வந்து அத கால் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் எனக்கு என்னது? இப்ப நான் பாஸ்வேர்ட எடுத்து காப்பி பண்றேன். பாஸ்வேர்ட வந்து எனக்கு ஜெனரேட் பண்ணணும் அப்டின்னா, ஜெனரேட்ட கிளிக் பண்ணா எனக்கு ஜெனரேட் ஆகும். ஓகே அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் காப்பிட கிளிக் பண்ணா எனக்கு என்ன சொன்னேன்? கிளிப்போர்ட்ல காப்பி ஆகும். அப்போ இந்த காப்பி பட்டன மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள நம்ம இந்த ஃபங்ஷன காலே பண்ணல. இந்த காப்பி டூ கிளிப்போர்டுங்கிற ஃபங்ஷன காலே பண்ணல. சோ அந்த ஃபங்ஷன நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஆன் கிளிக் பண்ணும்போது கால் பண்ணிக்கிறேன். ஆன் கிளிக் பண்ணும்போது காப்பி டூ கிளிப்போர்ட் அப்படிங்கிற சோ காப்பி டூ கிளிப்போர்டுன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்ஷன வந்துட்டு நான் கால் பண்ணிக்கிறேன்.
கால் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த்த வந்துட்டு நான் இங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். கான்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு ஸ்ட்ரென்த்துக்குள்ள ஜஸ்ட் பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணா பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த்ங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறத நான் ஜஸ்ட் ஸ்ட்ரென்த்துக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்றேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை பாஸ் பண்ணி பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த்ங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகி அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வந்து ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து ஆன் கிளிக் பண்ணும்போது காப்பி டு கிளிப் போர்டுக்குள்ள நமக்கு வந்துட்டு காப்பி ஆயிரும். இப்போ காப்பி ஆனதுக்கு அப்புறம் இங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, காப்பீட் ஆயிடுச்சு அப்படின்னா காப்பி இல்லைன்னா காப்பி பண்ணணும் அப்படிங்கறத இங்க எழுதியிருக்கோம். ஓகேவா, காப்பி சோ காப்பி ஆயிடுச்சுன்னா இங்க வந்து நான் இங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா இல்லைன்னா காப்பி. சரி, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லி நம்ம இதுக்குள்ள காப்பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லென்த், பாஸ்வேர்டோட லென்த்தை வாங்குவோம் அப்படிதானே. சோ இந்த லென்த்தை நீங்க வாங்கும்போது ரேஞ்ச் கொடுத்துருக்காங்கல்ல, இங்க ரேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால 4க்கு கீழே இது போவாது. ஏன்னா இங்க 4 வந்து மினிமம் ரேஞ்ச் 4, மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து எனக்கு வந்துட்டு 32 32 தாண்டி என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி நான் ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேவா, இங்க போயிட்டு ரேஞ்ச் ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணிட்டேனா. ஓகே, இப்ப நம்ம வேற என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா ஆன் சேஞ்ச். அப்ப இன்புட்ல ஒவ்வொரு டைம் இப்ப நீங்க இன்புட்டோட ஒரு வேல்யூவை கெட் பண்றீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஆன் சேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணி தான் கெட் பண்ணுவீங்க அப்படிதானே. சோ ஆன் சேஞ்ச் ஒவ்வொரு டைம் சேஞ்ச் ஆகும் போதும் எனக்கு லென்த்தோட வேல்யூ எனக்கு இந்த செட் லென்த்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படிதானே. ஸோ அதுதான் என்னோட ஃபங்க்ஷன். இதை நம்ம நிறைய டைம் எழுதியிருப்போம் பாஸ்வேர்ட்ல. ஸோ அதே ஃபங்க்ஷனை தான் இப்ப இங்கேயே எழுத போறோம். ஒவ்வொரு டைம் எனக்கு வந்துட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகும் போதும் கான்ஸ்ட் v is equal to நம்பர் டாட் இந்த நம்பர் நம்ம ஒன்று என்டர் பண்ணிருக்கோம்ல அதை வந்து நம்பரா எனக்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். இன்கேஸ் நம்ம வேற ஏதாவது என்டர் பண்ணாலும் எனக்கு கரெக்டா ஸ்டோர் ஆகணுங்கிறக்காண்டி நம்பர் ஆஃப் e டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ அதை கான்ஸ்ட் விக்குள்ள வச்சிருக்கேன். இப்ப அந்த v எடுத்து கொண்டு போய் செக் பண்ணணும். ஓகேவா, செக் பண்ணி லென்த்துக்குள்ள போய் செட் பண்ணணும். அந்த v வந்துட்டு எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கணும், மினிமம் வந்து 4ல இருந்து 32க்குள்ள தான் இருக்கணும். பட் இந்த கண்டிஷன்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம ரேஞ்ச் அதுதான் ஸ்பெசிஃபை பண்றதுனால அதை தாண்டி அவங்களால வேற எதுவும் சூஸ் பண்ண முடியாது. பட் இன்கேஸ் நம்ம அந்த மாதிரி ரேஞ்ச் எல்லாம் கொடுக்காம கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேர்டை நீங்க கண்டிப்பா எழுதணும். v வந்து கண்டிப்பா அந்த லென்த் வந்துட்டு ஒரு 4ல இருந்து 32க்குள்ள தான் இருக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. ஓகே, 3ல இருந்து 32 வரைக்கும் இருக்கணும். சோ அந்த மாதிரி இருந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், செட் லென்த்துக்குள்ள இந்த v கரெக்டா ஸ்டோர் பண்ணுவோம். vனா என்னது, நம்ம கெட் பண்ணிருக்க லென்த். அந்த லென்த்தை தான் நான் என்ன பண்ணிருக்கேன், vங்கிற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, சோ அந்த v நான் இங்க வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலி நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாஸ்வேர்டோட லென்த்தை கெட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஆன் சேஞ்ச் பண்ணும்போது லோயரு, செட் லோயரு, அப்பரு, சிம்பிள்ஸ் எல்லாத்துக்கும் நமக்கு இங்க ஸ்டோர் பண்ணணும். ஓகே,
எல்லாமே இங்க வந்து நம்மளுக்கு கலர்ல இல்லாம இருக்குதா? ஏன்னா நம்ம இந்த எதுக்குமே வேல்யூ இன்னும் ஆன் சேஞ்ச் பண்ணும்போது கெட் பண்ணவே இல்ல. செட் யூஸ் லோயர், செட் யூஸ் அப்பர் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்? இங்க நான் லென்த்த கெட் பண்ணல. இதே மெத்தட்ல கெட் பண்ணணும். ஆன் சேஞ்ச் பண்ணும்போது ஆன் சேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணும்போது செட் யூஸ் லோயர்ல உள்ள வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஒண்ணும் இல்ல நான் எல்லாத்துலயுமே ஆன் சேஞ்ச் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஆன் சேஞ்ச் ஆட் பண்ணி நம்ம லோயரு அப்பரு எல்லாத்தோட வேல்யூவையும் செட் யூஸ் லோயர் கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க வந்து அப்பர்னு மாத்திக்கோங்க. இதுல வந்துட்டு நம்பர்ஸ் அடுத்து இங்க வந்து சிம்பிள்ஸ். ஓகே. ஸோ எல்லாத்தோட வேல்யூவும் செட் பண்ணியாச்சு. அப்ப எல்லாத்தோட வேல்யூ எனக்கு அங்க வந்து பாஸும் ஆகிடும். இப்ப ஃபைனலா நான் இங்க என்ன பண்ணுவேன்? ஃபில் பண்ணும்போது இது வந்து லென்த் அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இங்க போயிட்டு எனக்கு ஜென்ரேட் குடுத்தா எனக்கு ஜென்ரேட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது கால் ஆகும். ஸோ ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்? ஜென்ரேட் பாஸ்வேர்டுங்கிற அந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆயிரும்? ஜென்ரேட்டை கிளிக் பண்ணும்போது ஜென்ரேட் பாஸ்வேர்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகி எனக்கு வந்து பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது? அதே மாதிரி ஆன் கிளிக்கு. ஸோ ஆன் கிளிக் பண்ணிட்டு கிளியர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க கிளியர் கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஜென்ரேட் ஆயிருக்கிற பாஸ்வேர்டை கிளியர் பண்ணும். அப்போ பாஸ்வேர்டை ஜஸ்ட் எம்டி பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் எழுதலாம் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். செட் பாஸ்வேர்டை ஜஸ்ட் நல்லா மாத்திக்கோங்க. அவ்வளவுதான். செட் பாஸ்வேர்டை ஜஸ்ட் எம்டியா மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ அவ்வளவுதான். இதான் நம்மளோட ப்ராஜெக்ட். இப்போ இது எவ்வளவு லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எனி இஷ்யூஸ் இருக்கான்றத இப்பதான் ரன் பண்ணி பார்க்க போறோம். ஓகே. நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ரெக்கார்டிங்ஸ்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? ஆஹ் ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் எல்லாரும் கிளாஸ் விட்டு லீவ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கண்டிப்பா கொஞ்சம் போர் அடிக்கும். பட் டுமாரோ கண்டிப்பா அட்டன் பண்ணிருங்க. ஓகேவா? நம்ம நாளையில இருந்து ஸோ போர் அடிக்காதுக்கு தானே தம்ஸ் கொஞ்சம் அனுப்புறீங்க. ஓகே. ஓகே. ஸோ டுமாரோ நீங்க என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா ஆஹ் இது பேக் எண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டுமாரோல இருந்து நம்ம பேக் எண்ட் கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதனால டுமாரோ எல்லாரையும் கரெக்டா அட்டென்ட் பண்ண சொல்லிடுங்க. யாரும் வந்து ஆப்சென்ட் ஆகாம முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உள்ளத ரிவைஸ் பண்ணிருங்க. ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம டுமாரோல இருந்து ஃப்ரெஷ்ஷா பேக் எண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. தேங்க்யூ.